நண்பர்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ஆன்சர். அம்மோனியா வாயுவின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்க NH3. மற்ற ஆப்ஷனுக்கு பார்ப்போம். CH4 மீத்தேன், NaCl சாதாரண உப்புன்னு சொல்லுவாங்களா, சோடியம் குளோரைடு, H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் கந்தக அமிலம். நெதர்லாந்தின் தற்போதைய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் அலெக்சாண்டர். இவர் 2013 நெதர்லாந்தியோட மன்னராக இருக்கார். இம்மானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அதிபர். கியார் ஸ்டார்மர் UK பிரதமர். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய A அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய A அணியின் கேப்டன் திலக் வர்மா ஆவார். 1-2 நண்பர்களே. சர்வதேச பெண்கள் நேஷனல் கோப்பை ஹாக்கி போட்டி வெற்றி பெற்ற அணி இந்தியா. ஹாக்கி வெற்றி பெற்றதுன்னா இந்தியா. ஐரோப்பா கண்டத்தில் காற்று நகர்வற்ற வெப்ப அலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஒமேகா பிளாக். பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அதிக கோல் அடித்த லியோனல் மெஸ்ஸி. பொறுத்துக்க பார்க்க போகிறோம். பதேபூர் சிக்ரி உத்தரப்பிரதேஷ், தீக் அரண்மனை ராஜஸ்தான், வாரங்கல் கோட்டை தெலுங்கானா, பேக்கல் கோட்டை கேரளா. பேக்கல் கோட்டை டிஃப்ரெண்டாக பார்த்துங்க நண்பர்களே. 12வது சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு இத்தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. இது எங்கே கொண்டாடினாங்கன்னா கொல்கத்தாவில் கொண்டாடியிருப்பாங்க. பிரதமர் மோடி அவர் தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். உலகிலே மிக அதிக அளவு மழைப்பொழி பெறும் இடமாக இந்தியாவின் மேகாலயா மாநிலம் உள்ளது. தமிழகத்தில் அதிக மழைப்பொழிவு இடமாக சின்னக்கல்லாக கருதப்படுகிறது. 1-2 நண்பர்களே. தவறான எண்ணியை கண்டறிக. கொச்சி கப்பல் கட்டுதளம் கொச்சி, இந்துஸ்தான் கப்பல் கட்டுதளம் சென்னைன்னு போட்டுருக்காங்க, விசாகப்பட்டினம். மசாகான் கப்பல் கட்டும் தளம் மராட்டியம், காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தா. இந்தியாவில் YD1 என்ற அதிநவீன சக்கர நாற்காலியை எந்த IIT உருவாக்கியதுன்னா IIT சென்னை. சூரிய ஆற்றல் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 4வது இடத்தில் உள்ளது சூரிய ஆற்றல் உற்பத்தி. ஃபஸ்ட்டு யாருன்னா ராஜஸ்தான், 2வது குஜராத், 3வது கர்நாடகா, நம்ம 4வது இடத்துல உள்ளோம். இந்தியாவில் முதல் வணிக அளவிலான நிலக்கரி அம்மோனியம் நைட்ரேட் திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னா ஒடிசா. அம்மோனியம் நைட்ரேட் திட்டம் ஓகேங்களா, ஒடிஷா. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23. தமிழகத்தில் சர்வதேச தரத்தில் ஒலிம்பிக் மைதானம் எங்கே அமைய உள்ளதுன்னா திருப்போரூர். 2027 ஆண்டு 17வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னா சீனா. இந்த வருஷம் இந்தியா நடந்துச்சு புதுடெல்லியில் 16வது. உலகிலேயே மீத்தேன் நடவடிக்கை திட்டத்தை தொடங்கியவர் அன்டோனியோ குட்டரஸ். இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரலாக தற்போது நியமிக்கப்பட்டவர் துஷார் மேத்தா. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ள நாடு ஐக்கிய அரபு அமீரகம். நண்பர்களை பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து நான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு.